ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து யுஏஇலருந்து ஒமான் வந்துட்டு கார்ல டிராவல் பண்ணோம். ஸோ அந்த மாரி பார்டர் கிராஸ் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம கார்ல வந்துட்டு யுஏஇ பார்டர் கிராஸ் பண்ணும்போது அவங்க கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்ல இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அங்கேயே வந்துட்டு நம்ம 155 திரம்ஸ் குடுத்து நம்ம 10 டேஸ் வேலிடிட்டி இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் நம்ம காருக்கு எடுக்க முடியும். ஆனா நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கார் ரெனிவல் பண்ணும்போதே ஒமானுக்கு வந்துட்டு டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னங்காட்டி, ஆரஞ்ச் கார்டும் அது கூட ஆட் பண்ணி நாங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டோம். அது வந்துட்டு ஒரு 100 திரம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அது வந்து 1 இயர் வேலிடிட்டி. நீங்க எப்ப வேணா ஒமான் போயிட்டு வந்துக்கலாம் உங்க கார்ல. ஸோ அந்த மாதிரி நாங்க எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட கார் வந்துட்டு உங்களோட சொந்த காரா இருக்கணும். எங்கேயும் வந்துட்டு லோன்ல இருக்கக்கூடாது. ஸோ எங்களோட சொந்த காரு எதுவுமே லோன் இல்லாதனால எங்களுக்கு அதில் எதுவுமே இஷ்யூ வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட எமிரேட்ஸ் ஐடியை வந்து அவங்க வாங்குறாங்க. நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நாங்கள் கேட்டோம் எமிரேட்ஸ் ஐடி எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட பையனுக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மந்த்ஸ் வேலிடிட்டி இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு 1 இயர் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்குக்கு இங்கே வந்திருக்கிறனால நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. சப்போஸ் எங்களுக்கு 3 மந்த்ஸ் வேலிடிட்டி இருந்துச்சுன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒமானுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் வந்து ஒமான் விசா வந்துட்டு ஆன்லைனில் எடுத்துட்டோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு 10 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு 120 திரம்ஸ் ஆச்சு. எங்கள் 3 பேர்த்துக்கு சேர்ந்து 360 திரம்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து என்ட்ரு ஆகும்போது எங்களோட எமிரேட்ஸ் ஐடி தான் கொடுத்தோமே தவிர எங்களோட ஒமானோட விசா வந்துட்டு நாங்கள் காமிக்கல. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டங்காட்டி அவங்க சொன்னது, உங்களுக்கு 3 மந்த்ஸ் வேலிடிட்டி இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, போதுமானதாக இருக்கும்னு கன்ஃபார்மாக அவங்க சொல்லலை. ஆனால் நாங்கள் எமிரேட்ஸ் ஐடி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் எங்களோடது ஆல்ரெடி ஆன்லைனில் அப்டேட்டாக இருக்கிறனால அவங்க விட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு 105 திரம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து யுஏஇயில் எக்ஸிட்டுக்காக நம்ம வந்து பே பண்ணோம். ஒரு ஆளுக்கு வந்து 35 திரம்ஸ் வச்சு 3 பேர்த்துக்கு 105 திரம்ஸ் வந்து அங்கே பே பண்ணோம் யுஏஇயில். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்டர் கிராஸ் பண்ணணும். யுஏஇலேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நம்ம காரில் நேராக போனோம்னா அங்கே வந்துட்டு நம்மளோட ஒமான் பார்டர் என்ட்ராகிற இடம் வரும். அங்கே வந்து நம்மளோட காரோட இன்சூரன்ஸ் கேட்பாங்க. அங்கே வந்து இன்சூரன்ஸ் கொடுத்தோம். ப்ளஸ் நம்மளோட எமிரேட்ஸ் ஐடி கொடுத்தோம், பாஸ்போர்ட் கொடுத்தோம். அவங்க அதெல்லாமே பார்த்து செக் பண்ணாங்க. அப்புறம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட எல்லாமே திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ஹோட்டல் புக்கிங்ஸோ இல்லாட்டி நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்குறது கிடையாது. அந்த ஒமானுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மட்டும் எவ்வளோ நாள் நீங்கள் ஒமானில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. நீங்கள் 3 டேஸோ 5 டேஸோ அது வந்து நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க, ஒரு நம்பர் எழுதி இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம உள்ளே போகும்போது நம்மளோட காரை வந்துட்டு ஃபுல்லாக அவங்க செக் பண்ணுறாங்க, ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அங்கே செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து ஒமானோட பார்டரில் உள்ளே என்ட்ராகிற ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. இங்கே நம்ம வாங்கின அந்த ஸ்லிப்பு வந்துட்டு அந்த பார்டரில் வந்துட்டு என்ட்ராகிற இடத்துல நம்ம அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம வந்து ஃபர்தராக ஒமானுக்குள்ளே வந்து என்ட்ராயிடலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு மெயின் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரும்போதே வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ராவல் ஏஜென்சி நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம் இப்படி இருக்குன்னு. அவங்க எங்ககிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, 1 மந்த் வேலிடிட்டி இருக்கிறவங்கலாம் போயிட்டு தான் இருக்காங்க. 3 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கிறவங்கலாம் போயிட்டு தான் இருக்காங்க. எமிரேட்ஸ் ஐடி இருக்கிறவங்க நீங்கள் போகலாம், ரிஸ்க்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு இதுக்கு வந்துட்டு இந்த பார்டரில் வந்து எதாவது பிரச்சனை ஆகி எங்களால் திரும்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறனால நாங்கள் திருப்பி என்கொயரி பண்ண சொன்னோம். அப்போ அவங்க என்கொயரி பண்ணங்காட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 6 மந்த்து கண்டிப்பாக எமிரேட்ஸ் ஐடியில் வேலிடிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒமான்லேருந்தே வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் என்ன உங்களோட எமிரேட்ஸ் ஐடியில் என்ன ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அதில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணி. அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் அப்படிங்கிறனால ஒமான் விசாவும் நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதுதான் மெயின் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒமான் பார்டர் கிராஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர் 2024. ஸோ அன்னத்த அப்டேட் தான் நான் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஃபர்தராக நீங்கள் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ரூல் சேஞ்சஸ் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில என்கொயரி எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லாட்டி இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.